இயக்குனர் பாக்யராஜ் அவர்களினுடைய செய்தி குறித்து பார்த்து வருகிறோம். இந்நிலையில் நம்முடன் இணைப்பில் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாக்யராஜ் சார் அவர்களினுடைய இறப்பு செய்தி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இன்று காலையே வந்திருக்கிறது. அவருக்கான நினைவஞ்சலிகளை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நேற்று ஈவினிங் கூப்பிட்டாரு, வீட்டுக்கு போயிருந்தேன். நேற்று ஈவினிங் கூப்பிட்டு 8 மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருந்தான். 8-8:30 மணி போல என்னை வழி அனுப்பிச்சு விட்டு போனாரு. திரும்ப நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பட் இந்த இறப்பை என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. பாரதிராஜா சார் இறந்தப்போ கூட நானும் 2 பேரும் தான் ஒத்தலை கொண்டு போகும்போது பேசி போனோம். என் கூட ரெகுலர் டச்சில் இருக்கவர் தான். முந்தாள் கோவாலேருந்து கூப்பிட்டாரு. நேற்று சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு கூப்பிட்டாரு, வீட்டுக்கு போயிருந்தேன். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தா, நல்லா ஆரோக்கியமா தான் இருந்தாரு. இப்படி திடீர்னு இறந்துருவாருன்னு நம்ம இருந்தேன். நேத்து அவரை நீங்க மீட் பண்ணும்போது எப்படி இருந்தாரு சார்? நல்ல உடல்நலத்தோட தான் இருந்தாரு? நல்ல உடல்நலத்தோட இருந்தாரு. நல்லா காபி சாப்பிட்டோம் பேசியிருந்தா. வெளியில கார்ல ஏற்றி விட்டு தான் போனாரு. நல்லா ஆரோக்கியமா தான் இருந்தாரு. பட் இறப்புன்றது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடமா இருக்கு. நிறைய திரைப்படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, அதனுடன் பயணிச்சிருக்கீங்க. பாக்யராஜ் சார் அவர்களினுடைய படைப்புகளை உங்களை வியக்க வைத்த படைப்பு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கணும்னா நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இல்ல, அவருடைய எல்லா படங்களுமே ஸ்கிரீன் பிளேல பிரமாதமா பண்ணியிருப்பாரு. இது நம்மளுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். முந்தானே முடிச்சாகட்டும், இது நம்மளுக்கு எல்லா படமே. நான் அவரோட படங்களை பூரா அவர் மீட் பண்ணும்போது சிலாரித்து பேசிக்கோம், சிரிப்பாரு. ஒவ்வொரு டைம் அவருடைய படங்களை பத்தி பேசும்போது சிரிப்பாரு. ஸ்கிரீன் பிளேல இன்னைக்கு வரைக்கும் அவர் மிஞ்சிக்கிற ஒரு ஆளே இல்லை. அவ்வளோ ஒரு ஜாம்பவான வாழ்ந்த ஒரு இயக்குனர். ரொம்ப பண்பானவர், எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு செஞ்சவர். ரொம்ப நேர்மையான ஒரு முறை. அவருடைய இழைப்புன்றது தமிழ் சினிமாவுக்கு போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் இயக்குனர் இருந்தாங்க. தொடர்ந்து இவர் இறந்தது ஒரு பெரிய பேரிழப்பு தான் இருக்கு. நிச்சயமாக இது ஒரு அதிர்ச்சியான விஷயமாக தான் இருக்கு. இருவரும் அடுத்தடுத்து இருந்தது அப்படிங்கிறது. இருவருக்குமான பாரதிராஜா மற்றும் பாக்யராஜ் அவர்களுக்கான அந்த உறவு பற்றி நம்ம வெளிப்படையா சில இடங்கள்ல பார்த்திருக்கோம். உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கும். பாக்யராஜ் அவர்கள் பாரதிராஜா அவர்களினுடைய இறப்பு குறித்து ஏதாவது விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்திருந்தாரா? இல்ல, நானும் நிழல் ரவி சார், பாக்யராஜ் சார் 3 பேரும் பேசி போனோம். நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணார். அது பேசுறதுன்னா மணிக்கணக்கில் பேசலாம். நிறைய விஷயங்கள் அவரும் சொல்லியிருக்காரு. பாரதிராஜா சார் சொல்லியிருக்காரு, பாக்யராஜ் பத்தி நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. பாக்யராஜ் சார் அவரை பத்தின விஷயங்களை சொல்லுவார். நாங்கள் மீட் பண்ணும்போது இதைத்தான் பேசிப்போம். ஒர்க் பண்ணது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இதைத்தான் பேசிப்போம். நான் அங்கதான் இருக்கேன், என்னால இது ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியல. எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த வாழ்க்கை பேசல. நன்றி சார், நன்றி. இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.